பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை வந்து அதிகரிச்சுட்டு வருது பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் மூலமாகவே. அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் வந்து 43 பேரை தமிழக அரசு வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மாநகராட்சி கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட பள்ளிகளை வந்து நடத்தி வருதாங்க. அந்த மாதிரி புகார் வந்தால் அந்த மாதிரி நடவடிக்கை இருக்குமா? இல்லை, சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 419 பள்ளிகள் வந்து மாநகராட்சி வகைப்பாட்டில் இருக்கிறது. தொடர்ந்து மாநகராட்சியில் வந்து ஆசிரியர்கள் மூலியமாகவும் மாணவர்களுக்கும் வந்து இந்த பாலின சமத்துவத்தை பற்றி வந்து சொல்லி கொடுத்துருக்குறோம். கடந்த 2023 நிதிநிலை அறிக்கையில் கூட மாநகராட்சி சார்பாக வந்து ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் வந்து துவங்கப்பட்டது. இத்திட்டத்தின் மூலியமாக 6ஆம் 7ஆம் மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து குட் டச் என்ன பேட் டச் என்னன்றதை சொல்லித்தரோம். ஒரு பெண்ணும் ஆணும் எந்த அளவுக்கு சமமாக பழகணும் அப்படின்ற ஒரு கிளாஸை வந்து சிறு பருவத்திலேருந்தே மாணவ செல்வங்களுக்கு சொல்லித்தரோம். இது வரைக்கும் மாநகராட்சி தரப்பில் வந்து இந்த மாதிரி புகார்கள் வந்ததில்லை. கண்டிப்பாக வந்து அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். எந்த பகுதியில்? ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் மாதிரி மாநகராட்சி வந்து ஃபுட்பாத்தில் வந்து கடை போடுறாங்க அப்படின்னா தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு தான் வருகிறது. இப்போ வெண்டிங் நான் வெண்டிங் ஜோன்ஸ்னு சொல்லிட்டு மாநகராட்சி சார்பாக வந்து வழங்கப்படுறோம். லைசன்ஸும் வந்து மாநகராட்சி சார்பாக வழங்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு பகுதிகளாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது.